ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என் கணவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் இது பண விஷயமா இருக்கிறனால அவர் என்ன யோசிப்பாரோ, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி நம்ம பணம் வாங்கி கொடுத்துட்டோம், அவருக்கு தெரியாமல் இந்த விஷயத்த செஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு சரி ரொம்ப வருஷம் பழக்கமாக இருக்காங்களே, எப்படியும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பணம் வாங்கி கொடுத்தது. ஆனால் அவங்க எப்படின்னா, என்ன ஏதோ நான் என்னமோ வாங்கி எடுத்துக்கிட்டது மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்கள் ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறதில்ல. அதுக்கப்புறம் நானும் எவ்வளோ கால் பண்ணி ரொம்பவே எனக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் பணம் வாங்கி கொடுத்தவங்க என்ன நெருக்கடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இன்னும் வட்டியும் கொடுக்கல, ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பணம் வாங்கி நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த நேரத்தில் என்னால் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை. அதனால் சரி நம்ம ஹஸ்பண்டுக்கிட்டே நம்ம சொல்லிடுவோம். இதுக்கு மேலே இவர்கிட்ட சொல்லாமல் இருந்தோன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்மளை பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் இருந்தேன். அப்போ தான் அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருந்தார். அப்போ தான் நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோடனே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, வாடகைக்கு இந்த மாதம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், சம்பளம் கொஞ்சம் லேட்டாக போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. வாடகை நம்ம கொஞ்சம் ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே இந்த மாதம் மட்டும் ஓனர்கிட்ட வந்தாருன்னா நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தார். அப்போயே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்னடா அவர் வாடகைக்கே பணம் இல்லை, இது மாதிரி பேசுகிறாரு, நம்ம இதை சொன்னோன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கவலையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவரே கேட்டார், ஏன் ஒரு மாதிரி முகமே உனக்கு சரியில்லை, என்னாச்சு, என்ன விஷயம், எதாக இருந்தாலும் சொல்லு, நீ ஒரு வாரமாகவே சரியில்லை, நானும் கேட்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், சரி உடம்பு முடியல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவும் கேட்கல. ஆனால் இப்போ தான் சரி ஒரு வாரமாகவும் இப்படி இருக்கே, என்ன பிரச்சனை, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் சொல்ல மாட்டேங்கிறேன், எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னோடனே, இல்லைங்க உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது, எனக்கு ஃப்ரெண்டு இருக்காள்ல ரேகான்னு, அவள் கிட்டத்தட்ட எனக்கு 7-8 வருஷம் பழக்கம், உங்களுக்கு தெரியல, பணம் வாங்குவேன் அதுக்கப்புறம் கொடுப்பா, அந்த மாதிரி எனக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கா, நானும் திருப்பி கொடுத்துருக்கேன் அவள்கிட்ட. ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க நம்ம பக்கத்து வீட்டு ரமணி அக்கா இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட வாங்கி வட்டிக்கு வாங்கி 20,000 பணம் கொடுத்தாங்க. 3 மாதம் ஆக போகுது. அவள் வட்டியும் கொடுக்கல, இந்த கொடுக்குறேன்னு சொல்கிறா. இப்போ ஃபோனே 15 நாளாக நானும் பண்ணுறேன், ஃபோனே அவள் எடுக்கவே இல்லைங்க. நான் என்னங்க பண்ணுறது, ஒரே குழப்பமாக இருக்குது. 20,000 பணம் வாங்கி கொடுத்துட்டு வட்டியே கிட்டத்தட்ட 5,000 மேலே வந்துருச்சு. என்ன சூழ்நிலைன்னே எனக்கு புரியலை. எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவே தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு இதை யாருக்கிட்ட சொல்கிறது, உங்கள்கிட்ட தெரியாமல் தான் நான் வாங்கி கொடுத்தேன். அவள் ரொம்ப அர்ஜென்ட்டாக வேணும், குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணணும்னு சொல்லி கேட்டதுனால தாங்க நான் வாங்கி கொடுத்தேன், இல்லாட்டினா நான் வாங்கி கொடுத்துருக்கவே மாட்டேன்னோன்னே அவர் அப்புறம் கொஞ்சம் அமைதியாகவே போய் உட்காந்துருந்தார். இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இது முடியாத சூழ்நிலையில் என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசினார். அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.